எப்படி பலன் எடுப்பது? ஒரு ஜாதகத்த கொடுத்தோனயே, இவர் இப்ப எப்படி இருக்காரு? இது சொல்றதுக்கு முதலாக எந்த கிரகம் திசை நடத்துதோ, அதோடைய ஆதிபத்தியம். அடுத்து அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ, அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த பலனையும். முதலாவது ஆதிபத்தியத்தையும், அதோட கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்தும். அடுத்ததாக அந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் வழியாக செயல்படுத்தும். அடுத்து எந்த கிரகம் இணையுது, யாரால பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த கிரகம் யாரோட இணையுது, யாரோட பார்வையை பெறுது, அது அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியம் காரத்துவம் என்ன? இதையெல்லாம் வச்சு தான் பலன் எடுக்கணும். அடுத்ததாக இந்த கிரகத்துடைய வீடு, கிரகத்துடைய வீடுகள் எவ்வாறு இருக்குது, சுப கிரக தொடர்பில் இருக்கா, பாவ சுபத்துவம் சொல்லுவோம், இந்த வகையில் இருக்காங்கிறதை பார்த்து தான் இதெல்லாம் வச்சு தான் நான் பலன் எடுக்க முடியும். யாரோட இணைகிறாங்க, யாருடைய பார்வை எங்கே இருக்குது, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, இதெல்லாம் வச்சு தான் அது நன்மையை தெரியுமா தீமையை தெரியுமாங்கிற முடிவை நம்ம ஜாதகத்தில் எடுக்க வேணும். அப்படி இருந்தாலும் பலன் கண்டிப்பாக 100% சரியாக வரும். அது ஜாதகருடைய பிறந்த நேரம் சரியாக இருக்கும்போது பலன் கண்டிப்பாக நம்ம கையில் அப்படியே அள்ளிக்கிட்டு வரும். அப்படியே நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. கோட்டை ஜோதிடர் அழகு சண்முகம்.